ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான காரியங்கள் சொல்லப்படும். தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே, தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடுவார்கள், ஜீவ ஊற்று உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. உன்னை குறித்து பாடி ஆடுவார்கள், ஜீவநதி உன்னிலே உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. மலை மேலுள்ள பட்டணம் நீ, மறைவாக இருக்காதே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். பரவி போகும் மாறுகள் நீ, பாய்ந்து சென்றிடுவார். பரவி போகும் மாறுகள் நீ, பாய்ந்து சென்றிடுவார். உன் வானாந்திரமே செழித்திடுமே, வயல்வெளி ஆகிடுமே. வனாந்திரமே செழித்திடுமே, வயல்வெளி ஆகிடுமே. உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். உன்னை குறித்து மகிமையான விசேஷம் சொல்லப்படும். தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே, தேவனின் நகரமே, மகாராஜாவின் நகரமே. ஹல்லேலூயா
அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஜனவரி 16 அன்று உழவர் தினமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த நாளிலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தையும் உயர்வையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. God bless you. இந்த நல்ல நாளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 126 அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த உழவர் தினத்தை அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உண்மையாய் உழைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உயர்வை தருவார். இந்த வேத வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இன்னைக்கு நீ அழுது கொண்டே உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கலாம். உன் பிசினஸ்ல உனக்கு நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கலாம். இதுவரையும் உனக்கு அறுவடையை பார்க்க முடியாதபடி ரொம்ப கஷ்டத்துல நீ நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு விதையையும் நான் கம்பீரமாய் அறுக்க பண்ண போகிறேன். நீ ஒரு கூழ் விற்கலாம், நீ ஒரு பூ விற்கலாம், நீ மீன் பிசினஸ் பண்ணலாம், நீ ஒரு கம்பெனியை நடத்தலாம், நீ ஒரு ஆபீஸை நடத்தலாம். நீ என்ன வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ அதை கண்ணீரோட தான் ஆரம்பிச்சனா இனி அழுகிற காலம் போய் அறுக்கிற அறுவடையின் காலம் உன்னை தேடி வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அவனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்க நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார்னு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டனா உனக்கு கர்த்தர் விதையை தருவார். காய்கறி வியாபாரத்தை செய்துகிட்டு இருக்கிற, சரக்கு வாங்கி போட காசுலேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா, உன் விதையை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை உயர்த்துவார் ஆண்டவர். அதனால யாரெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, ஆண்டவருக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்றவனை விட ஹார்ட் ஒர்க் பண்றவனை ரொம்ப பிடிக்கும். அப்படி உள்ளவன் தான் கர்த்தருக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். அதனால ஹார்ட் ஒர்க்கை பண்ணுங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு எப்பவும் வேலை செய்யாதுங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா, சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வேலை செய்யாது. ஹார்ட் ஒர்க்கு பண்ண முயற்சி செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற பண்ணி அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.